ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த பதிவில் ஒரு சிறப்பான கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்தலையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. காவிரி ஆற்றை ஒட்டி நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏந்திரிச்சிங்கன்னா நேராக கோவில்லேருந்து தான் நீங்கள் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கணும். ஆற்றுலேருந்து கரையேறினீங்கன்னா கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த காவிரி ஆற்றுல கொடுத்துட்டு இந்த கோவிலில் போய் மகிழவனநாதரையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்குள்ள அர்ஜுனன், கண்ணப்ப நாயனார், ஸ்ரீ சிவசூரியன், ஸ்ரீ சிவச்சந்திரன் இவங்கெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள காலபைரவரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. அந்த காலபைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு நவகிரகங்களை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோவிலை ஒரு 11 முறை சுற்றி வந்து அங்கே ஒரு 2 மணி நேரம் இருந்தீங்கன்னா மனதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான சக்தியும் ஒரு நிம்மதியும் ஏற்படுறதை நீங்கள் உணர முடியும். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் பஸ்ஸு ஏறினீங்கன்னா கவுந்தம்பாடி அப்படிங்கிற ஊரில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது. மிக அற்புதமான கோவிலுங்க. இந்த கோவிலில் உள்ள மகிழவனநாதர் உங்கள் மனதை மகிழ வைப்பார். உங்கள் மனசு எவ்வளோ தான் கனத்து போயிருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணும்போது, அதாவது மகிழவனநாதரை தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட மனசும் உடலும் மகிழ்வதை உங்களால் உணர முடியும். இது மகிழ மரம் நிறைந்த காட்டுப்பகுதியாக இருந்திருக்கு. இப்போதைக்கு மகிழ மரம் கோவிலை சுற்றி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மகிழம்பூவின் வாடை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் மனதும் உடலும் மகிழ்வதை உங்களால் உணர முடியும். ஏன்னா மகிழவனநாதர் உங்களை இல்லை, அந்த கோவிலுக்கு போகிற அனைவரையும் உடலையும் மனதையும் மகிழ வைக்கிறார். அவங்க மனசு சந்தோஷத்தோடு திரும்புகிற அளவுக்கு அவருடைய சக்தி அங்கே அபாரமாக வேலை செய்யுது. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை போய்ட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.